இந்த பொலிட்டிஷியன் அடிக்கிற ஸ்டென்ட் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்தியா பூரா இருக்கக்கூடிய காங்கிரஸ் நண்பர்களுக்கு தொண்டர்களுக்கு உடனே சொல்லுங்க. எல்லா பக்கமும் போய் ஹாஸ்பிட்டல்ல பாரு, எல்லா இடத்துலையும் குறிப்பா பெரிய பணக்காரர்கள் வீடு நடத்தும் போது இந்த பிளாட்ஃபார்ம்ல யார் படுத்திருக்காங்கன்னு பாரு. ஏற்கனவே சல்மான் கான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால அதையும் ஜாகிரதையா பாரு. சொல்லி கொடுத்தவங்க கொஞ்சம் பழசா இருக்காங்க. இந்த திமுகவுக்கு 60 வருஷம் முன்னாடி யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுடைய வாரிசு தான் இன்னைக்கு காங்கிரஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் விடுறாரு. இந்தியா ஸ்டேட்டுக்கு எதிராக நான் என்னுடைய எதிர்வினைகளை ஆற்ற போறேன் அப்படின்னு ராகுல் காந்தி ஐயா கொஞ்சம் கரெக்டான ஆளை வச்சுக்கணும். இந்த சோரஸோடைய கும்பலெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா இடம்பெருக்கு ஆன மாதிரி தான் ஆகும். சாணி எடுத்து நீங்களே மூஞ்சில அடிச்சுக்கணும். ஏன்னா அடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாம போயிடும். ஐயா இன்பநிதிங்கிறவர் யாரு? உதயநிதி ஐயாவோட கூட வந்தவர், அப்படித்தானே? கூட அவருக்கு பிறந்தவருங்கிற கதையில அவர்கிட்ட கூட வந்தவர். அவருக்கு முன்னாடி சீட்டு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல பாவம் மந்திரி உட்கார்ந்துருக்காரு. இன்பநிதி ஐயாவுடைய பேண்ட்டை தொடச்சு விடுறாரு, ஏன்னா தூசி வந்துருச்சாமா. ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்க பார்க்கணுமா வேண்டாமா? ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவுக்கு என்னைக்காவது சம்பந்தம் இருந்திருக்கா? 2004 இருந்து 2014 வரைக்கும் இருந்த ஆட்சியில தானே ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனையே வந்தது. பொன்முடி ஐயாவுக்கு செய்தது சரியான்னு கேட்டா சரியில்லைன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா போராட்டம் நடத்துன்றவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. நேர்மையாக போராட்டம் நடத்துறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. என்ன பொறுத்தவரை அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தினது என்னன்னு போய் பாரு. பொன்முடி மேல சேர்த்தை வாட்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் நடக்குதுன்னா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னு நியாயமா கேட்டு அந்த விஷயமா கூட அது நடந்துட்டு இருக்கலாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேயர்களுக்காக நம்முடன் இணைகிறார் துக்ளக் வாசகர் குழுவை சேர்ந்த திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு திடீரென விசிட் போயிருக்காரு ராகுல் காந்தி அவர்கள். அங்கே போயிட்டு மக்கள் எல்லாம் பார்த்து சந்திச்சிருக்காரு. அவங்க பார்த்தீங்கன்னா தங்கறதுக்கே இடம் இல்லாமல் பிளாட்ஃபார்ம்லையும் சப்வேலையும் தான் தங்கியிருக்காங்க. இதை பார்த்துட்டு அவர் ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. மத்திய அரசும் டெல்லி அரசும் இந்த மக்களுக்கான பொறுப்பை நிறைவேற்றல முற்றிலும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல வேலையா அவர் அதோட நிறுத்திட்டாரு. எத்தனை ஓபிசி இருக்காங்க, எத்தனை எஸ்சி எஸ்டி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் போய் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலை. ஏன்னா தேர்தல் வேலை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா ஒரு நகரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க, அந்த நகரத்தில் என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். நான் ஒரு முறை ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி திருப்பூர் போனேன், ரேஷன் கடைக்கு போனேன். பொதுவாக நான் ரேஷன் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கைரேகையெல்லாம் வச்சுட்டு பொருட்கள்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அரிசி மட்டும் நம்ம ஆள் தூக்கிட்டு வருவார். அதுக்கு வேறு காரணம் இருக்குது. அப்போ அந்த ரேஷன் கடையில் என்ன சொன்னாங்கன்னா, சார் உதயநிதி ஐயா வராரு, இன்றைக்கி ரேஷன் கடைக்கெலாம் அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் 1 மணிக்குள்ளே எடுத்துகிட்டு போகலைன்னா நாங்கள் மாட்டிப்போம், சீட்டு போட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க போகிறாங்க, இவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இந்த ஸ்டண்ட் அடிப்பாங்கங்கிறதெல்லாம் அவனுக்கு நல்லா தெரியுது. அவன் தப்பு பண்ணுறணுன்ற அவசியம் இல்லை. கேரளாவுக்கு எத்தனை அரிசி கடத்தப்படுகிறது, அதுக்கும் ரேஷன் அதிகாரிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறதெல்லாம் அது வேறு விஷயம். ஸோ அவனுக்கு தெளிவாக தெரியுது. நீங்கள் திருடன்னு சொல்கிறவனுக்கு போலீஸ் என்ன பண்ணுவாருங்கிறது தெரியுது, நல்லவனுக்கும் தெரியுது. ஒரு எய்ம்ஸுக்கு நீங்கள் இன்றைக்கி திடீர்னு போய் நம்ம சிதம்பரம் ஐயா திடீர்னு ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு போனார். இந்தியாவில் ஏர்போர்ட் இருக்கா அப்படின்னு அவருக்கு திடீர்னு ஒரு நாள் தெரிஞ்சு ஏர்போர்ட்டுக்கு போனார். போயிட்டு ஏர்போர்ட்டில் காஃபி கடையெல்லாம் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேற போனார். போயிட்டு காஃபியை பார்த்தாரு, 230 ரூபா போட்ட உடனே என்னது காஃபியோடைய விலை 230 ரூபாயா அப்படின்னு அன்றைக்கி தான் இந்தியாவில் ஏர்போர்ட் இருக்குங்கிறதே தெரிஞ்சு, ஏர்போர்ட்டில் காஃபி கடை இருக்குங்கிறதே தெரிஞ்சு, 230 ரூபாய்க்கு காஃபி விற்கப்படுதுங்கிறதே தெரிஞ்சுட்டு அதுக்கு முன்னாடியே அவர் நிதி அமைச்சராக பல வருஷங்கள் இருந்தார். இதுதான் சினரியோ. இந்த பொலிட்டிஷியன் அடிக்கிற ஸ்டென்ட் எல்லாம் எனக்கும் முக்கியம் இல்லை. உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்தியா பூரா இருக்கக்கூடிய காங்கிரஸ் நண்பர்களுக்கு தொண்டர்களுக்கு உடனே சொல்லுங்கள். எல்லா பக்கமும் போய் ஹாஸ்பிட்டலில் பாரு, எல்லா இடத்துலையும் குறிப்பாக பெரிய பணக்காரர்கள் வீடு நடத்தும் போது இந்த பிளாட்ஃபார்மில் யார் படுத்திருக்காங்கன்னு பாரு. ஏற்கனவே சல்மான் கான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுனால அதையும் ஜாகிரதையாக பாரு. இதையெல்லாம் பார்த்து விட்டு என்ன கரெக்டாக பண்ணணுமோ அதை பண்ணு. நான் ஆனால் டெல்லி தேர்தலுக்காக இதெல்லாம் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்டண்ட் அடிக்கிறேன். அது டெல்லியில் நான் இருந்ததே இல்லையே. காங்கிரஸ் என்றைக்காவது டெல்லியில் இருந்திருக்கான்னு? பாவம் அது ஆட்சியில் இருந்ததே இல்லை. அங்கே இருந்துக்கிட்டு சிடபிள்யூஜி ஊழல் எல்லாம் பண்ணலை, எந்த ஊழலையும் பண்ணலை. ரொம்ப தெளிவாக இருந்தது. ஆனால் திடீர்னு பாவம் ராகுல் காந்தி வந்தார், பார்த்தாரு, ஐயோ என்ன இங்கே இருக்காங்க, ஏன் 5 டாக்டருக்கு பதிலாக 4 டாக்டர் தான் வந்திருக்காங்கன்னு ஒரு கேள்வி கூட கேட்டிருந்துருக்கலாம், தெரியாது.
நர்ஸு எண்ணிக்கையெல்லாம் பார்த்துருந்துருக்கலாம் தெரியாது. இந்த ஸ்டென்ட் எல்லாம் உங்கள் தாத்தா காலத்திலே முடிஞ்சு போச்சு. தாத்தானா என்ன, கொள்ளு தாத்தா காலத்திலே முடிஞ்சு போச்சு, நேரு ஐயா காலத்திலே முடிஞ்சு போச்சு. நீங்கள் கொஞ்சம் நாட்டுக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஏதாவது முடிஞ்சால் பண்ணுங்க. இல்லை, சமீப காலமே பார்த்தீங்கன்னா ஒரு சலூன்களில் போய் சேவ் பண்ணார், இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு வந்தார். இப்போ இந்த விசிட் இது போல் தொடர்ந்து அது போல் ஒரு அதாங்க அவருக்கு சொல்லி கொடுத்தவங்க கொஞ்சம் பழசாக இருக்காங்க. இந்த திமுகவுக்கு 60 வருஷம் முன்னாடி யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்களுடைய வாரிசு தான் இன்றைக்கி காங்கிரஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் விடுறாரு. இந்தியா ஸ்டேட்டுக்கு எதிராக நான் என்னுடைய எதிர்வினைகளை ஆற்ற போகிறேன் அப்படின்னு பேசுகிறாரு. யார்? இந்திய நாடா? அதான் இந்திய நாடு தானே இந்தியா ஸ்டேட். அதாவது அவருடைய பாஷையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோவிந்தான்னு சாந்தம் பீச்சுக்கிட்ட பேசுகிறது வேற, நாமெல்லாம் பேசுகிற அந்த கோவிந்தா வேற. இவர் அப்படி தான் பேசுவார். இவருக்கு அறிவுற்றுவதற்கு யாராவது வேணும், கொஞ்சம் நல்லவங்களை. இப்போது எம்ஜிஆர் ஐயா ஆட்சிக்கு வரும்பொழுது எம்ஜிஆர் மிக பிரபலம், அவருக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு யாரும் தேவையில்லை. அவருடைய கண்ணாடியை ஜெயிலர் ரஜினி மாதிரி இப்படி காட்டினா கூட ஓட்டு வந்துடும். ஆனால் அவர் அறிவார்ந்தவர்களை கூட வச்சுக்கிட்டார். நாட்டு நடப்பை சொல்லக்கூடிய பொருளாதாரம் தெரிந்தவங்களெல்லாம் கூட வச்சுட்டு அவங்கள மதிச்சார். அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாரான்னு கேட்டால் முதல் ஆட்சியில் செஞ்சார், ரெண்டாவது ஆட்சியில் செய்யலை, அதுதான் உண்மை. ஆனால் மதிச்சார். அந்த மாதிரி ராகுல் காந்தி ஐயா கொஞ்சம் கரெக்டான ஆளை வச்சுக்கணும். இந்த சோரஸோடைய கும்பலெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஹிடன்பர்க் ஆன மாதிரி தான் ஆகும். சாணி எடுத்து நீங்களே மூஞ்சில் அடிச்சுக்கணும், ஏன்னா அடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் போயிடும். இதைத்தான் நம்ம அவருக்கு எடுத்து சொல்ல முடியும். மதுரை ஜல்லிக்கட்டில் இன்ப நிதிக்காக கலெக்டரை எழுந்து நின்னாங்க. இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, நான் அதை நீங்கள் இவ்வளோ சின்னதாக பார்த்துடாதீங்க. தனி ஒருவன் படத்தில் ஒரு டைலாக் வரும், ரொம்ப அருமையான டைலாக். எந்த பத்திரிகையை நீங்கள் படிச்சிங்கனாலும் அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய அத்தனை சம்பவங்களும் அதில் இருக்கக்கூடிய அந்த வணிகம் அப்படிங்கிற அந்த இதில் என்ன வருதோ அதை சார்ந்து தான் இருக்கும். வணிகர்கள் தான் எதையுமே முடிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லுவோம். இந்த மரியாதை கொடுக்கறது, கலெக்டர் எந்திரிச்சு நிற்கிறது, ராதாகிருஷ்ணன் ஐயா பூங்கொத்தை கையில் வச்சுட்டு நிற்கிறது, பெரிய அறிவாளி, மிகப்பெரிய அறிவாளி. திமுகவில் அறிவை மதிக்க மாட்டாங்க. அறிவாளிகளை ஏன் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், இவங்களை பொறுத்த வரைக்கும் அறிவாளிங்கிறது சத்யராஜ் பக்கத்தில் இருக்கிற கவுண்டமணி மாதிரி. சத்யராஜ் வர்றதுக்கு காரணமே அந்த கவுண்டமணி அமைதிப்பட. ஆனால் பின்னாடி எப்படி கவுண்டமணி ஆனான்னா அப்படி அறிவாளிகளை மாற்றி விட்டாங்க. இதுதான் இவங்களுடைய வே ஆஃப் ஒர்க்கிங். தனக்கு மீறி யாராவது இருந்தால் அவனை அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, மட்டுப்படுத்துறது, ஏளனப்படுத்துவது, அவனை சின்ன பின்னமாக்குவது, அவனை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போகிறதுங்கிற அற்புதமான வேலையை செய்யக்கூடியவங்க இவங்க. ஐயா இன்பநிதிங்கிறவர் யார்? உதயநிதி ஐயாவோட கூட வந்தவர், அப்படி தானே? அவருக்கு பிறந்தவருங்கிற கதையில் அவர்கிட்ட கூட வந்தவர். அவருக்கு முன்னாடி சீட்டு கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் பாவம் மந்திரி உட்காண்டிருக்காரு, இன்பநிதி ஐயாவுடைய பேண்ட்டை தொடச்சி விடுறாரு, ஏன்னா தூசி வந்துருச்சாமா. அவர் பாவம் உட்காந்துருக்காரு, அவருக்கு தூசி வந்ததை பற்றி. 2 அமைச்சர் உட்காந்துக்கிறாங்க, எந்த அமைச்சர் சொல்கிறீங்க? இன்னைக்கு யார் தொடச்சி விட்டாங்களோ அவங்கள தான் சொல்கிறேன். அடிப்படையில் இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த சின்ன விஷயத்தை விட்டுருங்க. இது திமுகவில் தொடர்ந்து நடக்கிற ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்னு நீங்கள் பார்க்கணுமா வேண்டாமா? ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவுக்கும் என்னைக்காக சம்பந்தம் இருந்திருக்கா? 2004லேருந்து 2014 வரைக்கும் இருந்த ஆட்சியில் தானே ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனையே வந்தது. அவங்களால தானே பிரச்சனையே வந்தது. அந்த இடத்துல திமுக ஏதாவது பாராளுமன்றத்தில் அதுக்கு எதிராக பேசிச்சா? பெட்டா இழக்கத்துக்கு எதிராக ஏதாவது பேசிச்சா? காளையை கொண்டு போய் ப்ரிஷியஸ் அனிமல்னு கொண்டு போய் போட்ட போது ஆமாங்க அப்படித்தாங்கன்ட்டு சொல்லிட்டு வெளில வரலையா? ஜல்லிக்கட்டுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லையே. ஒரு செஸ் சாம்பியன்ஷிப்பில் எப்படி நீ போய் உட்காந்தியோ, எப்படி ஒரு கார் ரேஸில் ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் உட்காந்தியோ, அப்படித்தான் இங்கேயும் போய் உட்காந்துருக்க. இப்போ ஏறு தொழுவுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேடியம் கட்டி கொடுத்துருக்காங்கல்ல. பாருங்க, கட்டிடம் கட்டி கொடுத்தா கவர்மெண்ட் பணம் கொடுக்கும், அதில் கமிஷன் வரும், அதை அவங்க செய்வாங்க. நீங்கள் தமிழக வரலாற்றையே பாருங்கள். சாலை போடுகிற வேலையெல்லாம் எம்ஜிஆர் பண்ணியிருப்பார், பாலம் கட்டுற வேலையெல்லாம் இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஊழல் அதில் தான் வரும், இதில் வராது. ஸோ சாலைகள் போட்டதெல்லாம் எம்ஜிஆர், பாலம் கட்டியதெல்லாம் திமுக. எதுக்காக? எனக்கு கொஞ்சம் இது பெரிய அமௌண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் கட்டி கொடுத்த வரைக்கும் சந்தோஷங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டில் ஒரு பெரிய போராட்டம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதை புரிஞ்சுது. அந்த போராட்டத்துக்கு இவர் வரேன்னு சொல்லும்போது வர வேண்டான்னு அந்த மாணவன் சொன்னான் பாருங்க, அந்த இளைஞர் கூட்டம் சொல்லிச்சு பாருங்க. அப்போ தான் இவங்களுக்கு உணர்ச்சிச்சு, என்னை இவன் ஒதுக்குறான், இவன் இன்னைக்கு பீச்சில் உட்காந்து போராடுறதுக்கு நான் தான் காரணம்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவன் என்னை ஒதுக்குறான், அரசியல்வாதிகளே வேண்டாங்கிறான். அப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. விஜயா இருந்தாலும் ஜல்லிக்கட்டை கொண்டு வர்றாரு, மற்றவங்களும் ஜல்லிக்கட்டை பேசுகிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை தீர்த்ததாரு ஓபிஎஸ் ஐயா. அந்த பிரச்சனையை மோடி கிட்ட கொண்டு போகிறார். மோடி ஐயா அதை பார்க்குறாரு, பீட்டால் அந்த அனிமலை சேர்த்ததை வெளியில் எடுக்கிறாரு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இது கோர்ட்டில் வழக்கு இருக்குது, கோர்ட்டில் வழக்கு இருக்குன்னு திமுக ஏன் கதை விட்டுக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால்,
பிரிட்டிஷ் காலனியை தான் தமிழ்நாடு பூரா கொண்டு வரணுங்கிறது திமுகவுடைய எண்ணம். பாலை வந்து நீங்கள் இறக்குமதி பண்ணணும், பாலை நீங்கள் உற்பத்தி பண்ணுற நிலையில் இருக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய நோக்கம். ஸோ பாலை இறக்குமதி பண்ணணும்னா நீங்கள் பால் உற்பத்தி பண்ணக்கூடாது. காளைகளை அழிச்சிட்டா பாலுங்கிற மேட்டரே முடிஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய திட்டத்தை வைத்துக்கொண்டு அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க. நல்ல வேலையாக ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல சேரில் இன்பமெழுதி உட்கார்ந்துருந்தா அவர் டம்ளரில் ஜூஸ் குடிக்கும்போது அதை மந்திரி கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் கூட தப்பு கிடையாது. கீழே சிந்தக்கூடாதுங்கிறதுக்காக பாவம் அதை பண்ணியிருக்காருன்னு எடுத்துட்டு நீங்கள் விட்டுறணும். இல்லை, கடைசி வரைக்கும் அந்த கலெக்டர் வந்து நின்று தானே அந்த நிகழ்ச்சியை. எத்தனை கலெக்டருக்கான நிலைமை அப்படி இருக்குமா? நீங்கள் சில கலெக்டர்ஸ் இருக்காங்க. இல்லை, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக இதுலேருந்து வந்த விஷயம் என்னென்னா, அதுவும் திமுக சைட்லேருந்து வந்த ஒரு விஷயம் என்னென்னா, முதல்வர் சொல்கிறத அதான் எம்எல்ஏ மினிஸ்டர் யார் சொன்னாலும் அதிகாரிகள் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் இப்போ தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. வெளிப்படையாக பார்த்தது இதுதான். அவங்க கேட்காம விட்டது, ஐஏஎஸ் கலெக்டர் கேட்காம விட்டது என்ன தெரியுமா? இன்பநிதி ஐயா நீங்கள் வரீங்களே, உங்களோட யாரெல்லாம் வரப்போகிறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சேரை போடணும், உங்களுக்குன்னு தனியாக ஒரு மேடையை கட்டி கொடுத்துருட்டோமா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு உங்கள் அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பற்றியா மாடு வந்துச்சு பற்றியான்னு உடனே மாடா அப்படின்னு அவர் பார்ப்பார். ஏன்னா அவர் பாவம் வெளிநாட்டில் வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தார், மாடு பார்ப்பார். அப்படிங்கிறதுக்கு அவர் கேட்டிருந்துருக்கணும். ஐஏஎஸ் அதிகாரி என்ன கேட்டிருந்துருக்கணும்னா திமுக கூப்பிட்டு, ஐயா நீங்கள் தான் ஜல்லிக்கட்டுக்கே காரணம், அந்த காலத்தில் ஆதி காலத்திலிருந்து 1800 ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கே திமுக தான் காரணம், நீங்கள் யாரெல்லாம் வரப்போறீங்கன்னு கேட்டு அந்த டேபிள் சேரு எல்லாம் போட்டு கொடுத்துருக்கணும். அதை செய்யாமல் கடமை தவறுனது ஐஏஎஸ் அதிகாரி தானே. அப்போ அவருக்கு சொல்லத்தானே செய்வார், அதிகாரிகள் நம்ம சொல்கிறத கேட்கறது இல்லை அப்படிங்கிற சொல்லத்தானே செய்வார். ஒன்று செஞ்சிட்டா அதுக்கு இவங்க தான் காரணம்னுவாங்க, ஒன்று செய்யலைன்னா அதுக்கு அடுத்தவனை காரணமாக காட்டுவாங்க. அதுக்கு தான் அண்ணாமலை ஐயா சொன்னார், உனக்கும் கார் ரேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது, உனக்கும் அஜித்குமாருடைய வளர்ச்சிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் உச்ச சூழ்நிலையில் திரைப்படத்தை விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம்னு ஒரு மனுஷனுக்கு இருக்கும் இல்லையா, அதை போய் செய்யறதுக்கு அவர் போறாரு. நீ அங்கே போயிட்டு திராவிட மாடல்னு சொன்னீங்கன்னா எதுக்காகன்னு கேட்டார் பாருங்க. அதைத்தான் நான் ஜல்லிக்கட்டுக்கும் கேட்குறேன். ஜல்லிக்கட்டுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த எதேச்சாதிகாரம் இருக்கு பாருங்க, அது எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்கும். கலெக்டரில் 2 வகை, ஒன்று ஒழுங்காக ஐஏஎஸ் படித்து இப்போ வந்து வர்றவங்க, இன்னொன்று வந்து கீழ்நிலையிலேருந்து அப்படியே படிப்படியாக நல்ல முயற்சிகளை எடுத்து உயர்ந்து வந்தவங்க, அல்லது கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு மேலே வந்து ஐஏஎஸ் அதிகாரம் ஆனவங்க. இவங்களையே பார்த்துருக்காங்களா? இந்த கொடுத்து மேலே வந்தவங்களே பார்த்துருக்காங்களா? ஐஏஎஸ் அதிகாரியை மதிக்கிறதுக்கு இவங்களுக்கு தெரியாது. படிப்பு வாசனையே இல்லையா, சுத்தமாக எல்லாமே ஸ்கூல் ட்ராப் அவுட்டா, அதனால் அறிவாளிகளை மதிக்கிறதுக்கும் தெரியாது. இதெல்லாம் 2026 வரைக்கும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கும் எனக்கும் இருக்குது. விக்கிரவாண்டியில் அமைச்சர் பொன்முடி மீதும் அவர் மகன் கௌதம சிகாமணி மீதும் இந்த சேத்த வாரியை வீசினதை பார்த்தோம். இப்போ அது சம்மந்தமாக இந்த போலீஸ் வந்து அடிக்கடி அந்த கிராமத்துக்கு போய் பல இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் அந்த வீட்டையே சுற்றி வந்து அவங்க எங்கே இருக்காங்க, அதுபோல் தொடர்ந்து பல அச்சுறுத்தல்கள் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சாலை முறையில் அந்த கிராம மக்களில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? இதை வந்து நீங்கள் இப்படி கோக்கக்கூடாது, ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தப்படுத்தக்கூடாது. இப்போ பொன்முடி சம்பவம் அப்பயே முடிஞ்சது, தொடர்ந்து ஏன் அந்த கிராமத்துக்கு காவல்துறை போகணும்? இல்லை, இப்போ அங்கே ஒரு போராட்டம் நடந்ததுனால தானே இந்த பிரச்சனையே வந்தது. நீங்கள் அதை முதல்ல பாருங்கள். ஏதோ பொன்முடி வாழையில் வச்சு வர வச்சுட்டு அவங்க சேர்த்து அடிச்சுட்டு அனுப்பலை. அங்கே ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அந்த சமயத்தில் இவர் வராரு. அதற்கு பிறகு இன்னொரு பெண்ணுக்கு கூட செக்கு கொடுக்க போகும்போது அந்த அம்மா வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. இதெல்லாம் இயல்பாக நடக்குது. எங்கெல்லாம் போராட்டம் இருக்கோ அங்கெல்லாம் இப்போ பொன்முடி ஐயாவை அனுப்பிடுறாங்க. அவர் போய் பாவம் ரொம்ப நொந்து போய் சிரிச்சுட்டு வந்துடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஓசின்னு சொன்ன பாவத்துக்கு தீக்கிறதுக்காக பண்ணுறாங்க கர்ம வினை. இப்போ கேள்வி என்னென்னா, அந்த போராட்டம் நடக்கிறத போலீஸ் அதிகாரிகள் தடுக்கிறதுங்கிறது தன்னிச்சையாக நடந்து கொண்டிருக்கும். இந்த இடத்துக்கு வரும்போது கரெக்டாக அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து தன்னிச்சையாகத்தான் நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா திமுக எதிர்வினை ஆற்றணும்னா அடுத்த நாளே போய் அந்த வீட்டை கொளுத்திட்டு வந்துடுவாங்க. இந்த 10 நாள் விட்டு 1 மாதம் விட்டு போய் கதை பண்ணுற வேலையெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அடுத்த நாளே அந்த இடத்துல உடனே ஒரு வேலை நடந்துடும். திமுக அப்படி தான் பண்ணும். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சார்னா யாருன்னு, அந்த சாரை யாருன்னு திமுகவுக்கு தெரியும் இல்லையா. கரெக்டாக அவங்கள ஒதுக்க வேண்டிய இடத்துல ஒதுக்கி ஒரு 4 அடி தள்ளி தான் நிற்க வைப்பாங்க. முன்னாடிலாம் பக்கத்துலேயே நிற்பார் முதலமைச்சர் பக்கத்துலேயே, இப்போ கொஞ்சம் தள்ளி தான் உட்கார முடியும். அதெல்லாம் உடனே முடிவு எடுத்துரும். திமுக வந்து வெயிட்லாம் பண்ணாது. ஏன்னா அதனுடைய நீதிமன்றம் சம நீதிமன்றம். அதுக்கு தகவல் கொடுக்குறவங்கலாம் கரெக்டாக இருப்பாங்க. இந்த லஞ்சம் வாங்குற போலீஸுக்கு தப்பு பண்ணுற கோவிந்தன் யாருன்னு தெரியும் இல்லையா. இந்த மாதிரி பூட்டை உடைக்கிறது கோவிந்தன் தான் உடைப்பான். அவனை தூக்கி கொண்டு வா, நேற்றுக்கு எங்கே இருந்தான்னு பாரு, அவனை தூக்கி உள்ளே போடுன்னு சொல்ல தெரியும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பொன்முடி ஐயாவுக்கு செய்தது சரியான்னு கேட்டால் சரியில்லைன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா போராட்டம் நடத்துன்றவங்க இப்படி பண்ண மாட்டாங்க.
நேர்மையாக போராட்டம் நடத்துகிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்தினா அது என்னன்னு போய் பாரு. பொன்முடி மேலே சேர்த்தை வாட்டி எடுக்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் நடக்குதுன்னா நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு நியாயமாக கேட்டு அந்த விஷயமா கூட அது நடந்துட்டு இருக்கலாம். அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். எல்லாத்தையுமே நாம் ஒரு ஸ்லீப்பர் செல்லாகி பார்க்கக்கூடாது. இந்த காட்சி ஊடகங்கள் எல்லாமே நம்மளை ஸ்லீப்பர் செல்லாக மாற்றிடுது. நாம் 12 மணிக்கு போனோம், டொப்புன்னு சுடணும், வெளில வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா ஸ்லீப்பர் செல்ஸுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் ஒரு ஆட்சியல் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அது வந்து எதிர்வினையாக பார்க்கல. அதுக்கு ஒரே காரணம், திமுக எதிர்வினை ஆற்றணும்னா அந்த பசங்க அன்றைக்கி ராத்திரி தூங்கியிருக்க மாட்டாங்க, செத்து முடிஞ்சு இன்றைக்கி பால் ஊற்றிருப்பாங்க. எம்ஜிஆர் பிறந்தநாளுக்கு வந்து மோடி வந்து புகழஞ்சலி செலுத்தியிருக்காரு. ஏழைகளின் துயரம் தீர்க்க வந்த தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பாஜக அதிமுக மீண்டும் இணையதுக்கான வாய்ப்பை பார்க்கலாமா? அப்படி கிடையாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு சிந்தனையை கொண்டு வந்துட வேண்டாம். அப்படி ஒரு சூழ்நிலை திமுக மட்டும்தான் இது போல் பண்ணிட்டு வராங்க. முதல்வர் ஸ்டாலின் எதுவும் பண்ணல, அமைச்சர் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பிரதமரே களத்தில் இறங்குறாரு இல்லையா? 3 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த எம்ஜிஆர் சிலையை மவுண்ட் ரோடில் வந்து திமுக தொடர்ந்து புறக்கணித்ததோ அந்த சிலைக்கு தான் போய் ஸ்டாலின் ஐயா மாலை போட்டார். உடனே எல்லா பத்திரிகையிலையும் எப்படி ஸ்டாலின் ஐயா எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கிறார் பாருங்கள் அப்படின்னு கதை விட்ட கதையெல்லாம் நீங்கள் நேரம் இருந்ததுன்னா தேவநாயர் பாவன் நூலகத்துக்கு போனீங்கன்னா அந்த பத்திரிகை இருக்கும், எடுத்து படித்து பாருங்கள். இவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறது கிராதகி சர்வாதிகாரி அப்படின்னு எல்லாம் பேசுறது, அப்புறம் அம்மையாருங்கிறது, சபாநாயகர் சட்டசபையில் ஜெயலலிதான்னு பேரெல்லாம் சொல்லக்கூடாது, முன்னாள் முதலமைச்சருடைய பேரே சொல்லக்கூடாது அப்படின்னு இப்போ நடிக்கிறது. இந்த கதையெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கோம். அடிப்படையில் மோடி ஐயா, புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரனாக இருக்கட்டும், எம்ஜி ராமச்சந்திரன் ஐயாவை நினைவுறுத்தி பாராட்டுவதுங்கிறது யாராக இருந்தாலும் இயல்பாக செஞ்சிருவாங்க. ஏன்னா உண்மையிலே அந்த மனுஷன், அந்த மனிதன் அவனுடைய வாழ்ந்த காலத்தில் பூரா தன்னலம் இல்லாமல் வாழ்ந்தான். எதெல்லாம் அவர் மேலே விமர்சனங்களாக வைக்கப்பட்டதோ, திமுகவிலிருந்து விமர்சனங்களாக வைத்ததோ அத்தனையும் கட்டுக்கதை. எம்ஜிஆர் மட்டும் கரெக்டாக முடிவு எடுத்திருந்தாருன்னா திமுகங்கிற ஒரு கட்சியே இல்லாமல் போயிருந்திருக்கும். தான் வளர்ந்து வந்த இடம், இங்கே அண்ணாதுரை வந்தது, இங்கே நமக்கு நண்பர்கள் இருக்காங்கன்னு விட்டு வச்சதுனால தான் திமுகங்கிறது இன்னைக்கு இருக்கவே இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆரிடம் கொஞ்சம் வஞ்சக எண்ணம், ஒரு தீய சிந்தனை இருந்திருந்ததுன்னு சொன்னால் திமுகங்கிற ஒரு கட்சியே இருந்திருக்காது. சும்மா 14 வருஷம் வீட்டில் உட்கார்ற கதையெல்லாம் கிடையாது, கட்சியே இருந்திருக்காது. அப்படி அவர் முடிவு எடுத்திருந்தாருன்னா அது தமிழகத்துக்கு நல்லதாக இருந்திருக்கும். காரணம் திமுக அழியணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா ஒரு திராவிட மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சின்னு தமிழ்நாட்டை அரசியல் பண்ணியிருந்திருக்கும். தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் வந்திருக்கும். ஆனால் எம்ஜிஆரை பாராட்டும் போது எந்த மனுஷனுக்கும் என்ன தோணும்னா, ஒன்றும் வேணாங்க, பள்ளிகளில் ஆள் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு காமராஜ் ஐயா பார்க்குறாரு, மதிய உணவு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. காங்கிரஸில் ஒரு திட்டம் நிறைவேற்றினா எப்படி நடத்துவாங்கன்னு தெரியும். பேப்பரில் எல்லாம் கரெக்டாக இருக்கும், மேட்ரு மட்டும் வேறு விதமாக இருக்கும். இது ஒரு கட்டத்தில் நீத்து போகுது. இந்த மதிய உணவு கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் நீத்து போகுது. கருணாநிதி ஐயா முதலமைச்சராக வந்தோடனே இன்னும் அது வந்து நீர்த்து போகிறது. இவர் பார்க்குறாரு, இல்லை இது வந்து என்னுடைய நோக்கம் இல்லை, இது ஏதோ கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு விஷயம் இல்லை, 10 ரூபாய்க்கு 2 5 ரூபாய் கொடுக்குற மேட்டர் இல்லை, அவங்களுக்கு உண்மையிலே சத்துணவு போகணும்னு சொல்லி முடிவு எடுத்தது எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா. ஸோ எம்ஜிஆருடைய அரசியலுங்கிறது வந்து இந்த கச்சடா அரசியல்லாம் இருக்குது பாருங்க, இந்த மாதிரியான அரசியல் இல்லை, இந்த மாதிரியான போலி அரசியல் இல்லை. அவரது ரொம்ப நேர்மையான ஒரு அரசியல். அவரை நீங்கள் பாராட்டலைன்னா உங்களுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். அரசியலுக்காகலாம் ஒருத்தர் எம்ஜிஆரை பாராட்டணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டிட்டா உடனே அதிமுக வந்து தொண்டர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது கிடையாது. அதிமுக தொண்டன் வாக்கு வேணும்னா திமுகங்கிறது தீய சக்தி, திமுகங்கிறது இல்லாமல் பண்ணணும். அப்போ தான் அதிமுக ஓட்டே உங்களுக்கு வரும். எடப்பாடி சொல்றதுனாலயோ வேலுமணி தங்கமணி சொல்றதுனாலயோ அதிமுக ஓட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடாது. அதிமுக தொண்டனுக்கு ஒரே நோக்கம் வந்து திமுகங்கிறது தீய சக்தி. இல்லை, அதிமுக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவில் அண்ணாமலை மட்டும் தான் ஸ்ட்ரகிள். ஸோ தலைமையில் இது ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ தலைமையே இப்போ கிரீன் சிக்னல் காட்டுற மாதிரி தானே அர்த்தம்? இல்லைங்க, அதாவது இது எல்லாமே இந்த திமுக விடுகின்ற அற்புதமான கட்டுக்கதைகள். ஒரு 4-5 பேர் உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ எடப்பாடி ஐயா கிட்ட போய் கட்சியை ஒருங்கிணைங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்களா இல்லையா? அவங்க ஒருங்கிணைங்கன்னு சொல்கிறது யாரை? ஓபிஎஸ் ஐயாவை, சசிகலா அம்மாவை, டிடிவி தினகரன். கரெக்டா? வேறு யாரையாவது ஒருங்கிணைக்க சொல்கிறாங்களா? வேறு யாரையும் ஒருங்கிணைக்க சொல்ல. இவங்க 3 பேர் யார்? ஒரே இடத்தில் வாக்கு வைத்து கொண்டிருக்கக்கூடிய, ஒன்றோடு ஒன்று நேரடியாக சம்பந்தப்பட்டவங்க. கரெக்டா? இப்போ ஒருங்கிணைக்கணும்னு எடப்பாடி ஐயா முடிவு பண்ணுறாரு.
அவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கணுங்கிறத சொன்னா தானே நீங்க ஒருங்கிணைக்க முடியும். அவங்க அதிமுகக்குள்ள வர்றாங்கன்னா கடைக்கோடி தொண்டனா வர போறாங்களா? அப்ப அந்த முடிவு எடுக்காம நீங்க எதுவுமே பேச முடியாது. எடப்பாடி ஐயா விஷயத்துல சொல்றேன். அதே மாதிரி இங்க நீங்க வந்து பாருங்க, திமுக விடுகின்ற கட்டமைப்புகள் என்னன்னா, பிஜேபி காத்துக்கிட்டு இருக்கு, பிஜேபி அதிமுகவை எப்படியாவது சேர்க்கணும்னு சொல்லுது, அதிமுக வந்து முரண்டு பிடிக்குது, அதெல்லாம் மாட்டேன் நான் மானஸ்தேன்னு சொல்லுது, அப்படிங்கிற மாதிரி கதையை விடுறாங்க. ஆனால் இந்த கதைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் பிஜேபியோ அதிமுகவோ இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து தன்னுடைய சிறுபான்மையினர் வாக்கு தன்னிடம் இருந்து பறி போயிடக்கூடாதுங்கிற பயம், திமுகவுடைய பயம். சிறுபான்மையினர் வாக்கு 15% கொத்தா வந்துகிட்டு இருக்கு, அது நீர்த்து போயிடக்கூடாதுங்கிற பயம். அதுக்கு தான் இந்த இல்லைங்க இன்னும் பிஜேபியோட இருக்குங்க, இன்னும் அண்டர் கரண்ட் இருக்குங்க அப்படின்னு பேசுறாங்க. எம்ஜிஆரை வாழ்த்துவதற்கு ஒரு மனிதன் காட்டுமிராண்டியா இருந்தாலும் வாழ்த்துவான், கலெக்டரா இருந்தாலும் வாழ்த்துவான், தவசியா இருந்தாலும் வாழ்த்துவான், குடும்பஸ்தனா இருந்தாலும் வாழ்த்துவான். ஏன்னா எம்ஜிஆருங்கிறது ஒரு பெரிய பிம்பம். இறைவனால ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு இடத்துலையும் கரெக்டா இறைவன் தூக்கி விட்டு மேல வந்த ஒரு மாமனிதர் எம்ஜிஆர். ஸோ அவரை பாராட்டுறதுக்கு மோடிக்கு வந்து காரண காரியங்கள்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி.